Piracy is not stealing. It might motivate people to pirate content. எனக்கு இது சரியா படல. ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு பைரசி பற்றி தான் பார்க்க போகிறோம். பைரசி அப்படின்ட்டு சொல்கிறப்பே வந்துட்டு ரெண்டு மேஜர் குரூப்ஸாக பிரிஞ்சிருவாங்க. ஒன்று வந்துட்டு யூ ஷுட் நாட் பைரட், ஒன்று வந்துட்டு யூ ஷுட் பைரட் அப்படின்ட்டு ரெண்டு டிவிஷனாக இருப்பாங்க. சரி, பைரசி அப்படின்னா என்னன்றதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். இனிஷியல் ஒரு 1980s அந்த டைமில் தான் வந்துட்டு பைரசி அப்படிங்கிற ஒரு விஷயமே வைட் ஸ்ப்ரெட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியலான பைரசிலாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்த டைமுங்கிறதுனால அப்போ மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்துட்டு ஃப்ளாப்பி டிஸ்க்ஸில் தான் இருக்கும். அது ஒரு சிலர் பே பண்ணி வாங்குவாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் இருக்காது. ஸோ காப்பி பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாறி போகிறது தான் வந்துட்டு அந்த டைமில் பைரசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர இனிஷியல் அந்த ஆன்லைன் பைரசி அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆனதே மெயினாக வந்துட்டு மியூசிக்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மியூசிக் பிளேயர் எரா ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த டைமில் மோஸ்ட்லி டிஜிட்டல் ஆடியோவாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் சிடி வாங்கி அதை ரிப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அதை வந்துட்டு பைரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் வந்துட்டு நாப்ஸ்டர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. நிறைய 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1999 தான் வந்துட்டு அந்த வெப்சைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் இனிஷியலாக வந்துட்டு மியூசிக்காக மட்டும் பைரசி ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக கேம்ஸு, புக்ஸு, சாஃப்ட்வேர்ஸ், மூவிஸ், டிவி ஷோஸ் அப்படின்ட்டு நிறைய பெருசாக வந்து இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே வந்துடுச்சு. ஆனால் பைரசி அப்படின்ட்டு சொன்னாலே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பைரசி ஸ்டீலிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பைரசி ஸ்டீலிங்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பைரசி இஸ் நாட் ஸ்டீலிங். ஸ்டீலிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, ஃபிசிக்கலாக ஒரு பொருள் இருக்குது, அதை நம்மளால் காப்பியே பண்ண முடியாது, அதை நம்ம திருடினா அதுக்கு பேர் திருட்டு. பட் இதுவே ஒரு டிஜிட்டல் கான்டென்ட்டை நம்ம மல்டிபிள் காப்பீஸாக எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் திருட்டு கிடையாது. அது வந்துட்டு காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இவ்வளோ சொல்கிறாங்களே இந்த கம்பெனிஸ் வந்துட்டு பைரசி வந்து திருட்டு, அதை பண்ணாதீங்க, பைரேட்டே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. பட் அதை சொல்கிற எல்லா மேஜர் கம்பெனிஸுமே வந்துட்டு பைரசி பண்ணியிருக்காங்க. என்னது, அவங்களே பைரசி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ், நிறைய அவங்களோட ஏஐ மாடல்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஆப்பிள்லேருந்து கூகுள்லேருந்து ChatGPT எல்லாருமே ஆன்லைனில் அவைலபிளாக இருந்த கான்டென்ட்டை அவங்க பைரேட் பண்ணி தான் அந்த மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஹிப்பாக்ரசி மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாதாரண மக்கள் வந்துட்டு கம்பெனி கிட்டேருந்து எடுத்தால் அதுக்கு பேர் ஸ்டீலிங். பட் இதுவே கம்பெனிஸ் வந்து மக்கள் கிட்டேருந்து எடுத்தால் அதுக்கு பேர் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சரியாக படலை. சரி, பைரசி எதுக்கு பண்ணுறாங்க? காசுனாலையா, காசு இல்லாதனாலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு பே பண்ணுறதை பற்றி அவ்வளோ பெரிய கவலையே கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்பாட்டிஃபைக்கு எனக்கு தெரிஞ்சே எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க இருக்காங்க, அமேசான் ப்ரைமு, யூடியூப் ப்ரீமியம்லாம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ மணிங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. பட் பைரசி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வேல்யூ ஃபார் வாட் வி பே. இதை பற்றி ஸ்டீமோட பேரண்ட் கம்பெனியான வால்வோட ஃபவுண்டர் கேப் நியூவல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பைரசி இஸ் அ சர்வீஸ் இஷ்யூ, நாட் அ ப்ரைசிங் இஷ்யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சர்வீஸா எப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச எக்ஸாம்பிளே ஒன்று எடுத்துக்கோம். நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸுக்கு நான் ₹100 கட்டி ஒரு 4K பிளான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளானை வச்சு நான் ஆப்பில் பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு 4K வரும். பட் அதே பிளானை வச்சு என் லேப்டாப்பில் ப்ரௌசரில் நான் பார்த்தேன்னா எனக்கு 4K வராது, 720p தான் வரும். ஆல்தோ நான் 4Kக்கு பே பண்ணியிருந்தாலுமே அது அவங்க க்ளோஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க, டிஆர்எம்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் சரி. இது எப்படி இருக்குன்னா, நான் கேட்டது 4Kக்கு நான் பே பண்ணுவேன், 720p தான் கொடுப்பாங்களாம். என்ன ரங்கா, நியாயமா? அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலி இப்போ என்ன தோணுன்னா, ஓகே, நான் 4Kக்கு காசு கொடுத்துட்டு நான் எதுக்கு 720p பார்க்கணும்? இதுக்கு நான் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்க கண்டென்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டு போனனாலே எனக்கு இதை விட பெட்டர் குவாலிட்டியில் வருமே அப்படின்ற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த மைண்ட் செட் இருக்கும். அந்த சர்வீஸ் அவங்க அழகாக ப்ரொவைட் பண்ணி ஈஸ் ஆஃப் யூஸ், அந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டரை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்துட்டு பே பண்ணி யூஸ் பண்ண தான் போகிறாங்க. சரி, ஸ்ட்ரீமிங் விட்டுரும், கேமிங்க்கு வரும். கேமிங்லேயுமே நான் இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி நான் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. அஃபிஷியலாக காசு கொடுத்து வாங்கி நான் டவுன்லோட் பண்ணி விளையாடுறதுனாலும் எனக்கு அந்த கேம் ஒரு சில டைம் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இதுக்கான காரணமும் வந்துட்டு என்னதுன்னா, அந்த கேமில் இருக்க டிஆர்எம் தான். இதுவே நான் சப்போஸ் பைரேட் பண்ணி அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாட்றேன்னா எனக்கு ஒரிஜினலாக நான் காசு கொடுத்து வாங்கின கேமை விட பைரேட் பண்ணது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எம் தான். சரி, டிஆர்எம்னு சொல்கிறீங்களே, இந்த டிஆர்எம்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா,
சிம்பிளாக சொல்லணும்னா அது உங்களோட டிஜிட்டல் கான்டென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், கேம் டெவலப்பர், டைரக்டர் ஏதோ ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த காப்பிரைட் கான்டென்ட்டுக்கான கண்ட்ரோலோட ஆக்சஸை அது மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் பைரசியை குறைக்கலாம். பட் அந்த டிஆர்எம்ஏ தான் வந்துட்டு நமக்கு வினையாக வருது. ஏன்னா அது ஆல்ரெடி இருக்க கேமுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுறதுனால அது உங்களோட கேமோட எக்ஸ்பீரியன்ஸை டிமினிஷ் பண்ணுது. இது ஆப்வியஸாக கேமிங் கம்பெனிஸ்க்கு நல்ல விஷயமா இருந்தாலும் யூசர்ஸ்க்கு அது ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தடுக்குது. யூ பிகேம் த சோல் திங் தட் இஸ் ஓர் டு டிஸ்ட்ராய் அப்படின்னா அந்த விஷயம் தான் இங்கே நடக்குது. சரி, பைரேட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் ப்ராப்பரான சர்வீஸ் இல்லாதது மட்டும்தானா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அவைலபிலிட்டி, இன்னொன்று வேல்யூ ஃபார் த சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்டென்ட். எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டென்ட்டில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருந்தப்போ நான் அதை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன். பட் அந்த ஷோவை அவன் இன்டிமேஷனே இல்லாமல் டக்குன்னு ஹெச்பிஓக்குன்னு அவன் தனியாக ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்பித்து அங்கே அவன் மாற்றிட்டு போயிட்டான். இங்கே ஷோ இல்லை. யூஸராக நான் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் பே பண்ணது எங்கே போச்சு? இதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு பே பண்ணதுக்கான ரீசனே எனக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு பே பண்ணணும்? சரி, அடுத்த சர்வீஸ் பே பண்ணலாம்ல ப்ரோ அப்படின்னா, சரி இதே மாதிரி ஒரு டைம் வந்தால் பரவாயில்ல. இதே மாதிரி வந்துட்டு ஒரு 10, 20, 100 அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்ட்ரீமிங் ஆப்ஸுமே இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா என்னடா இது, நான் எதுக்கு இவ்வளோ இதுக்கு பே பண்ணோம்? நான் ஒரு ஈஸியரான ரூட் எடுத்து எனக்கு ஃப்ரீயாக எங்கே கிடைக்குதோ, பெட்டர் குவாலிட்டியில் அதுவும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்குதோ நான் அங்கேருந்து போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குவேனே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு தான் வரும். அதே மாதிரி எனக்கு ஆன்லைன் ஓனர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், கேமிங் பற்றி பேசும் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். எல்லாத்துலேயுமே ஆன்லைன் ஓனர்ஷிப் வந்துட்டு யூ டோன்ட் ஓன் த ப்ராடக்ட், யூ ஜஸ்ட் ஹேவ் த லைசன்ஸ் டு யூஸ் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. எதுவாக இருந்தாலுமே சரி. அந்த ஹாட்ஸ்டார் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே உங்களோட கண்டென்ட்டை அவங்க எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கப்போ நான் எதுக்காக காசு கொடுத்த அந்த கண்டென்ட் வாங்கினோம்? எனக்கு சாலிடாக ஓகே, இந்த கண்டென்ட் நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். வேறஸ் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஓனர்ஷிப் இல்லை, லைசன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரேதர் இந்த லைசன்ஸை வாங்குறதுக்கு பதிலாக நான் பைரேட்டே பண்ணி அந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்குவேனே அப்படின்ற மாதிரியும் தோணலாம். அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் கண்டென்ட்டும் வந்துட்டு ஒரு மெயின் ஃபேக்டரை இங்கே ப்ளே பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூகேலேயோ யூஎஸ்லேயோ இல்லை ஜப்பான்லேயோ இருக்க ஒரு ஷோ வந்துட்டு அதே சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்மில் நான் இந்தியாவில் பார்க்கணுன்னு நினச்சா அது இருக்காது. ஏன்னா ஒரு சில ஷோஸ்லாம் வந்துட்டு இவங்க கேட் கீப் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ராப்பர் ரீசன் எனக்கு தெரியல. பட் இந்த கேட் கீப்பிங்னால என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு மூவியோ ஒரு புக்கோ மியூசிக்கோ எதுவாக இருந்தாலும் இது நான் பே பண்ணி என்னோடய ஜியாகிரஃபியில் எனக்கு இது கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறப்போ இட் மைட் மோட்டிவேட் பீப்புள் டு பைரேட் கான்டென்ட். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நல்லது மாதிரி இருக்கே ப்ரோ, அப்போ பைரசி பண்ணுறது நல்லது தான் அப்படின்றீங்களன்னா அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் பைரசி. பைரேட் பண்ணுற கான்டென்ட்டில் பெரிய ரிஸ்க் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மால்வேர் தான். நம்ம டவுன்லோட் பண்ணுறப்போ ஏதாவது வைரஸோ இல்லை வார்மோ வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிவைஸ் ஹேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மணி வைஸ் நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணலாம், மானிட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லை ஹார்ட்வேர் அவங்க லாக் பண்ணிட்டு ரேன்சம் வேர் மாதிரி கேட்கலாம். டேட்டா லீக்குக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு நம்ம வச்சுருப்போம், அதெல்லாம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின்லி இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அவங்களோட படமோ மியூசிக்கோ இல்லை கேமோ இதெல்லாம் பைரேட் ஆச்சுன்னா அவங்க காசை லூஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக பைரசி பற்றி பார்க்குறோன்னா அது வந்துட்டு ஒரு மாரலி கிரே ஏரியான்னு தான் நான் சொல்லுவேன். அது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஆல்தோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்போ விண்டோஸ்லாம் இவ்வளோ பெரிய திங்காக ஆனதுக்கு காரணமே வந்துட்டு பைரசி இருந்தது தான். இன்ஃபேக்ட் ஒரு சிலர் வந்துட்டு பைரசி பண்ணாலுமே அந்த சாஃப்ட்வேருக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அது அவங்க வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர்னால அந்த சுச்சுவேஷனில் வாங்க முடியாமல் இருக்கலாம். இப்போ எனக்குலாம் இந்த Forza Horizon 5 ரிலீஸ் ஆனப்போ என்னால் வாங்க முடியாது. எனக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்போ இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் வேறு சோர்ஸஸில் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அது வாங்க முடியும், எனக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை காசு கொடுத்து வாங்கினேன். அண்ட் ஐ ஸ்டில் பே ஃபார் மை கேம்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மூவிஸ், மியூசிக். இப்போவும் சொல்கிறேன், சே நோ டு பைரசி, சே எஸ் டு ஓனர்ஷிப் ஆஃப் டிஜிட்டல் கான்டென்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பைரசி பற்றியும், ஹிஸ்ட்ரி ஆஃப் பைரசி அண்ட் பைரசினால் என்னென்ன பிரச்சனை வருது, எது பைரசி பண்ணுறதுக்கு மக்களை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்போம். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். அண்ட்
நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.